இது ஒரு முட்டை பேயோட கதை. முட்டையில இருந்து வர்ற குழந்தைகளை முட்டை பேய் வளர்த்துக்கிட்டு இருக்கிறா. வீடுகள்ல யாராவது முட்டை வச்சிருந்தா அதை தூக்கிட்டு போயிடுவா. என்ன கதை இது? வாங்க பாப்போம். இது ராத்திரி நேரம். ஒரு வீட்ல நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு அலறல் சத்தம். என்னன்னு வெளியில போய் பாக்குறாங்க. பக்கத்து வீட்டுலதான் சத்தம் கேக்குது. என்ன நடக்குதுன்னு பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ஜன்னல் வழியா கிச்சன் தெரியுது. முட்டெல்லாம் ஒட்டஞ்சு கிடக்குது. பெரிய பேய் அவளை கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு இருக்கு. என்ன தைரியம் இருந்தா முட்டை சாப்பிடுவேன், உனக்கு பயமே இல்லையா? நீ எப்படி இனிமே முட்டை சாப்பிடுறன்னு பாப்போம். அன்னைக்கு ராத்திரி இப்படி அமானுஷ்யமா முடிஞ்சது. அடுத்த நாள் விடியுது. ஹோட்டல்ல இருக்கிறான். ஒருத்தி முட்டை தோசை சொல்றான். சர்வரும் அவனுக்காக ஸ்பெஷலா முட்டை போட்டு தோசை எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்க அவ அத பார்த்து சந்தோஷப்படுறான். சாப்பிட போனா. அப்போ எதிர்த்தாப்புல ஒரு சின்ன பொண்ணு சாதாரணமா உட்கார்ந்திருந்தா. திடீர்னு அவ முகத்துல பயங்கரமான பிரதிபலிப்பு. ஒரு பெரிய உருவம் வந்து முட்டை தோசை ஆர்டர் பண்ணவன சாப்பிட்டு போயிடுச்சு. இப்படி அங்க நடக்கிற அமானுஷத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த முட்டை பேய் தான். எதனால இவ ஒரு முட்டை பேய்? அவளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அவ அப்போ பாய் மூலமா முட்டை போடுவா. காடு தாண்டி மலை தாண்டி பறந்து போய் அந்த முட்டைய பாதுகாப்பான இடத்துல வைப்பான். கொஞ்ச நாள்லயே எல்லா முட்டையும் பெருசாகும். அப்படியே அது ஒட்டஞ்சி அதுக்குள்ள இருந்து பேய் குழந்தை வெளியில வரும். அதுக்கு வளர்ந்ததும் சாப்பாடு கொடுப்பான். அதுகளை அப்படியே அந்த இடத்திலேயே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ இந்த மாசம் அன்னைக்கு ராத்திரி அவ முட்டை போட்டான். அந்த முட்டைகளை தூக்கிட்டு அவ பாதுகாக்கிற இடத்துக்கு பறந்து போனான். அப்போ திடீர்னு ஒரு இடி. அந்த சத்தத்துல அவ முட்டையை கீழே போட அது கீழே இருந்த ஒரு சின்ன லாரி மேல போய் விழுந்து உடையாம அந்த பேக் மேல விழுந்துச்சு. வண்டிக்காரங்களும் வண்டியை எடுத்துட்டு வேகமா போயிட்டாங்க. ஐயோ, என்னோட முட்டையெல்லாம் காணும், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஊர்ல இனிமே யாருமே முட்டை சாப்பிடக்கூடாது. அப்படி முட்டை சாப்பிட்டா நான் உங்களுக்கு மரணத்தை பரிசா கொடுப்பேன். அன்னைக்குதான் அவ முடிவு பண்ணான், முட்டை யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு. அன்னைக்குல இருந்துதான் அந்த ஊர்ல அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிச்சு. இப்படி இருக்கிறப்போ இந்த மாசம் இப்போ முனிசாமிக்கு
பொங்கல் வந்துச்சு. அந்த ஊர்ல அந்த கோவிலை நல்லா அலங்காரம் பண்ணாங்க. சாமிக்குன்னு பொங்கல் வச்சாங்க. நேந்து விட்ட ஆடு கோழி எல்லாம் சாமி முன்னாடி படைச்சாங்க. இப்போ சாமிக்கு முட்டைகளும் வச்சாங்க. முனிசாமி, இந்த படையில ஏத்துட்டு இந்த ஊருக்கு மழை பெய்ய வையா. கோவில் மணி அடிக்க அடிக்க முனிசாமி கொஞ்ச நேரத்துல சரியா வந்தாரு. படையில உட்கார்ந்து சாப்பிட போனாரு. அவர் முட்டையில கைய வைக்க இந்த முட்டை பேய் எங்க இருந்தோ வந்துட்டா. இந்த ஊர்ல யாருமே முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா? யாரு முட்டை சாப்பிட்டாலும் நான் வந்து அவங்கள கொன்றுவேன். திடீர்னு மறைஞ்சு போனார். ரெண்டு பனைமரத்துக்கு நடுவுல பெருசா முனிசாமி வந்து நின்னாரு. பேய் முனிசாமி அட்டிக்க ஓடுனா. முனிசாமி தடுத்து நிறுத்தினாரு. இப்போ மறுபடியும் அவர் தீய சக்திகளை அனுப்ப நிறுத்து. இறந்த உன் குழந்தை என்கிட்ட பாதுகாப்பா இருக்காங்க. அத நான் உன்கிட்ட கொடுக்குறேன். இனிமேல் இந்த ஊரை தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் கண்ணை காட்ட பூமிக்குள்ள இருந்து ஒரு பெரிய முட்டை வெளியில வந்துச்சு. அது ஒடிஞ்சி பேய் குழந்தைகள் அம்மாவை நோக்கி ஓடி வந்தாங்க. இப்போ முட்டை பேய்க்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி முனிசாமி, நான் மக்களை இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன். மக்களா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, அவங்க வேலையை தான் பார்க்கணும். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது.